Hi students, 12th standard accountancy chapter 3 exercise sum number 22. Dinesh and Sugumar ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. 1st January 2018ல தினேஷ் அண்ட் சுகுமார் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தினேஷோடது 1,50,000 rupees, சுகுமாரோடது 1,20,000 rupees. இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ 2:1 பிரகாரம் தினேஷும் சுகுமாரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. Interest on capital 4%, interest on drawing Dinesh order 3,600, Sukumar order 2,200 rupees. Dinesh salary is 60,000 rupees salary ஒரு இயருக்கு ரிசீவ் பண்ணுறாரு. சுகுமார் ரிசீவ் கமிஷன் 80,000 rupees. டியூரிங் த இயர் ended 31st December 2018ல the firm made profit எவ்வளவு 2,20,000 rupees பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் சேலரி அண்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்மேட் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் கிரெடிட்டார் லெட்ஜர் மாதிரியே தான். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ரெண்டு சைடு எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கொஸ்டினில் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க டியூரிங் த இயர் எண்டுன்ட்டு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இங்கே கிரெடிட் சைடில் என்டர் பண்ணுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ் கிரெடிட் சைடில் இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும் தான் கிரெடிட் சைடில் வருது. ப்ராஃபிட் அண்டு கெயின்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். ஓகேங்களா, இன்கம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் எங்கே வருது? கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது யாருக்காக? பார்ட்னர்ஸ்க்காக இல்லது ஓனருக்கா இல்லைனா பிஸ்னஸ்க்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பிஸ்னஸ்க்காக தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ன்றது பிஸ்னஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது. பார்ட்னர்ஸு பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, ட்ராயிங் எடுக்கிறாங்க. ஸோ பணம் எடுத்ததுக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ன்றது இன்கம், அதனால் கிரெடிட்டில் என்டர் பண்ணுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன், இந்த மூணு என்ட்ரியுமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆல் த எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டட். பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க? கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் என்ன பண்ணுது? அவங்களுக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஓகேங்களா, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ பிஸ்னஸ் வேறு, பார்ட்னர் வேறு, ஓனர் வேறு. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்ட்னருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுனால இது எக்ஸ்பென்சஸ். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு சேலரி பே பண்ணுது, எக்ஸ்பென்சஸ். பார்ட்னர்ஸ்க்கு பிஸ்னஸ் என்ன பண்ணுது? கமிஷன். பிஸ்னஸ்லேருந்து தானே கமிஷன் எடுக்கிறாங்க, பிஸ்னஸ்லேருந்து தானே சேலரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, பிஸ்னஸ்லேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட்டில் என்டர் பண்ணுறோம். அடுத்தது டோட்டல் உங்களுக்கு எங்கே வருது? கிரெடிட்டில் வருது. கிரெடிட்டில் டோட்டல் வந்தால் பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருது? டெபிட்டில் வருது. இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் பார்ட்னர்ஸ்க்கு இந்த பேலன்சிங் ஃபிகரை பிரித்து கொடுத்துட்றோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் ப்ராஃபிட்னு போட்டு. ஸோ இதுதான் ஃபார்மேட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்டு. இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31st December 2018. டெட்டார் கிரெடிட்டார் பர்டிகுலர்ஸ் ரெண்டு பக்கமும் அமௌண்ட்டு ருபீஸ் எழுதிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டியூரிங் த இயர் 2,20,000 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை கிரெடிட்டில் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தினேஷோடது 3,600, சுகுமாரோடது 2,200, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 5,800 கிரெடிட்டில் என்ட்ரு அவுட்டர் காலத்தில் என்டர் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வருது. அடுத்தது டெட்டா சைடில் போட்டோம்னாக்கா என்ன வருது? ஆஸ் பர் த ஃபார்மேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தினேஷோடது எவ்வளவு? 1,50,000 rupees. ஸோ நீங்கள் நீட்டாக ஒர்க்கிங் நோட் 1 பேஜுக்கு எழுதிக்கணும். ஓகேங்களா, சும்மா நீங்கள் இந்த காலத்தில் கவனிங்க. ஆஸ் பர் த ஃபார்மேட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஒர்க்கிங் நோட் போடுறோம் இல்லையா, கேல்குலேஷன், அதையுமே ஒரு பக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரஃப் காலத்தில் சைடில் ப்ரிப்பேர் பண்ணாமல் மெயின் ஷீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தினேஷோட கேபிட்டல் எவ்வளவு? 1,50,000 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. ஸோ 1,50,000 rupeesக்கு 50,000 rupeesக்கு 4%க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4/100, 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் 1,500 × 4 இருக்குது. 4/5 இந்த 2 0வையும் இங்கே ஆட் பண்ணிட்டோம், என்ட்ரு பண்ணிட்டோம். 4 5s are 20, ரிமைனிங் 2, 1 4 is 4 + 2 எவ்வளவு? 6.
ஸோ தினேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,000 ருபீஸ். அடுத்தது சுகுமாரோடைய கேபிட்டல் எவ்வளவு? 1,20,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. அப்போ 1,20,000 ருபீஸ்க்கு 4%னா 4/100 எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 0வை நம்ம இங்கே இறக்கியிருக்கோம். 2 4s are 8, 1 4 is 4. ஸோ 4,800 ருபீஸ் சுகுமாரோடைய கேபிட்டல். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தினேஷோடது 6,000 ருபீஸ், சுகுமாரோடது 4,0800 ருபீஸ் என்டர் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 10,800 ருபீஸ் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது தினேஷோட சேலரி 60,000, சுகுமாரோடைய கமிஷன் 80,000 ருபீஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கவனிச்சிங்கனாக்க எந்த சைடில் டோட்டல் வருது? கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கிரெடிட் சைடில் தான் டோட்டல் வருது. எவ்வளவு? 2,25,800 ருபீஸ் கிடைக்குது. ஸோ கிரெடிட் சைடில் டோட்டல் கிடைச்சதுன்னா டெபிட் சைடில் தான் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருதும். எவ்வளவு? 75,000 ருபீஸ் பேலன்சிங் ஃபிகர் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் 75,000 ருபீஸை தினேஷ்க்கு சுகுமாருக்கும் 2:1ங்கிற ரேஷியோ பிரகாரம் பிரித்து கொடுக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2:1 கொடுத்துருக்காங்க. தினேஷ் அண்ட் சுகுமார் ரேஷியோ பிரகாரம் பார்த்தாக்கா 2:1. 2 + 1 எவ்வளவு? 3. இந்த 3 டினாமினேட்டரில் டோட்டலில் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ தினேஷோடது 75,000 இன்ட்டு 2 ஷேரிங் எவ்வளோ? 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2/3. 2 × 75 எவ்வளோ வருது? 150 ருபீஸ் வருதுங்களா? இந்த 3 0 அடுத்து எவ்வளோ இருக்குது? இந்த 3 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். /3. 1 3 is 3, 5 3s are 15. இந்த 4 0 இங்கே போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ தினேஷோட இந்த ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளவு? 50,000 ருபீஸ். ஓகேங்களா? அடுத்தது சுகுமாருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 75 × 1/3. ஓகேங்களா? 75 இப்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 3 is 3, 25 3s are 75. ஓகேங்களா? இந்த 3 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ சுகுமாருக்கு எவ்வளவு? 25,000 ருபீஸ். ஸோ தினேஷ் அண்ட் சுகுமாருக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:3 பிரகாரம் இந்த 75,000 50,000 அண்டு 25,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது அவ்வளோதான் சம்மு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.